இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். காப்பாத்துங்க அபினவ், என்ன காப்பாத்துங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. அபினவ், என்ன விடுங்க. வேண்டாம், அவளை விட்டுருங்க, அவளை விட்டுருங்க ப்ளீஸ். என்ன காப்பாத்துங்க. தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க ஹனிமூனை ரொம்ப நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ. உலகத்திலேயே லக்கியான வைஃப் நான் தான். அதான் உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிருக்காரு. உண்மை என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீ இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்ட. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, வா நம்ம போலாம். உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இட்ஸ் so beautiful. இந்த ஹனிமூன்ல நடக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்நாள் முழுக்க ஞாபகம் இருக்கும். பூர்வி, இந்த நாட்களை நீ என்னைக்குமே மறக்க மாட்ட. என்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ அவினாஷ். லெட்ஸ் செலிப்ரேட். ஓகே. வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். டான்ஸா? நானா? இல்ல, எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட வராது. ப்ளீஸ் வாங்க ஆடலாம் ப்ளீஸ். குட் மார்னிங் மை லவ். வெரி குட் மார்னிங். என்னோட ரொம்பவே அழகான மனைவிக்கு ஒரு அழகான பரிசு கொண்டு வந்திருக்கேன். வாவ், thank you so much. ரொம்ப நல்லா இருக்கு. அது இருக்கட்டும், எப்படி உன்னால இவ்ளோ அழகா இருக்க முடியுது? அப்படியா? ஆனா என்னோட கணவரே, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. எப்படி ஒருத்தர் இவ்ளோ ரொமான்டிக்கா இருக்க முடியும்? அடடா, அடச்சே, யார் அது? அம்மா தான் கால் பண்றாங்க. அம்மா. அபினவ், எப்படி இருக்கப்பா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, பூர்வியும் நல்லா இருக்கா. சரிப்பா. இங்க பாருப்பா, நீ பூர்வி கிட்ட நீ எந்த விஷயத்தையும் சொல்லிடல. இல்லம்மா, எல்லாம் ஓகே தான். சரி, பூர்வி கிட்ட ஃபோன் கொடு. இந்தா, அம்மா பேசணுமா? ஹலோ ஹலோ அத்தை, வணக்கம். என்ன மருமகளே, எப்படி இருக்கம்மா? ஆஹா, நல்லா இருக்கேன் அத்தை. அபினவ் எல்லா இடத்தையும் சுத்தி காட்ட கூட்டிட்டு போறான்ல? அத்தை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாரு. சரி அத்தை, இங்க யாரோ வந்திருக்காங்க, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரிம்மா, நீ அப்புறமாவே பண்ணு. பார்த்து பத்திரமா இரு, அபினவையும் நல்லா பாத்துக்கோ. என்னங்க நீங்க கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அத்தை நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. மேடம், இங்க பாருங்க, என் மனைவி ரொம்ப அழகு. இப்ப நான் ஹனிமூன் மூட்ல இருக்கேன். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சங்கீத் கால் பண்றான். ஹனிமூன்ல இருக்கோம், போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சரி ஓகே, ரிலாக்ஸ். அட்டெண்ட் பண்ணுங்க, ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா இருக்கலாம். சொல்றா, எப்படி இருக்க? நீ முதல்ல எப்படி இருக்கன்னு சொல்லு. ஹோட்டல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. பூர்விக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குடா. இந்த கல்யாண கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. அட தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? இத்தனை நாள் சேர்ந்து ஒர்க் பண்றோம், இது கூட பண்ணலனா எப்படி?
சரிடா, நீங்க அங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் போனை வைக்கிறேன். ஓகே, பாய். ஆ ஆ ஓகே பாய். ஆ, அப்புறம் இப்போ நமக்கு நடுவுல யாராலையும் வர முடியாது. ஆ, ஆ, ஆ. அட என்ன? இங்க பாருங்க கணவரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல கேப் வர போகுது. நான் ரெடியும் ஆகணும். அடச்ச, எல்லாரும் என் காதலுக்கு எதிரியா இருக்காங்க. அபினவ் சக்சேனா, டேய் நீ என்னடா பண்ற? இதுல ஒன்னு வருத்திக்கிறதுனால என்ன எடுப்போகுது? யாருக்கு வழியை கொடுக்கணுமோ அவங்களுக்கு நீ ஹனிமூன் பேக்கேஜை கொடுத்து வச்சிருக்க. கோபத்தை கையில காமிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், உன் மனசு ரொம்ப பெருசு. நீ வர வர ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உன்னை பத்தி எனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும்? அந்த ஹனிமூன் பேக்கேஜ் எல்லாம் சும்மா ஒரு சாக்கு தான். என்னோட பிளானே வேற. உன்னை நான் அவ்வளவு சுலபமாலாம் போக விட்டுற மாட்டேன் அபினவ் சக்சேனா. என் பிளான் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இங்கேருந்து கிளம்பு. சரி ஓகே, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். உனக்கு டென்ஷன் குறைஞ்சதும் நீயே வந்துரு. டே அபினவ் சக்சேனா, நீ எனக்கு நிறைய வழியை கொடுத்துட்ட. எனக்கு ஒரு டைம் வரும், அன்னைக்கு நீ பயங்கரமா அழுவ. உன்னை விட மாட்டேன்டா. அபினவும் பூர்வியும் புதுசா கல்யாணான ஜோடிகள். சந்தோஷமாவும் நம்பிக்கையாவும் அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. இவங்க சந்தோஷத்தை அழிச்சே ஆகணும்னு ஒருத்தன் முடிவோட இருந்தான். ஒரு சதியவும் திட்டம் போட்டிருந்தான். இவங்க சந்தோஷமான வாழ்க்கையை அழிக்க நினைச்சாங்க. யார் அது? அபினவ் அப்படி என்ன பண்ணான்னு தான் மனைவி கிட்ட மறைச்சுக்கிட்டு இருந்தான். வணக்கம், நான் தான் கிரீஷ் ஜெயின். கிரைம் அலாட்டோட இன்னைக்கான புது எபிசோட்ல ஒரு மோசமான மனுஷன் பல வருஷங்களா தான் மனசுக்குள்ள ஒரு பகையை வளர்த்துக்கிட்டு இருந்தான். பழி வாங்குறதுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவான். வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா ஏன் இன்னும் வண்டியை காணோம்? நீங்க கால் பண்ணீங்களா? ஆ, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ள நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கே வெயிட் பண்ணு. ம்? சீக்கிரம் வந்துருங்க. ஆ அபினவ், உன் புருஷனை உயிரோட பார்க்கணுமா? அப்ப யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிடாத. அப்படி சொன்னனா நான் அவனை கொன்னுடுவேன். நான் திரும்ப கால் பண்றேன். ஹலோ ஹலோ. என் புருஷனை எதுக்காக கிட்னாப் பண்ணீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அதுக்காக தானே ஃபோன் பண்ணியிருக்கோம். அதிகமாலாம் வேண்டாம், வெறும் 50 லட்சம் கொடுத்தா போதும். அப்புறம் நீங்க புதுசா வீடு வாங்கியிருக்கீங்களா, அதோட பேப்பர்ஸும் வேணும். 50 லட்சமா? உங்களுக்கு எப்படி எங்க வீட்டை பத்தி தெரிஞ்சது? யார் நீங்க? ஹலோ மேடம், ரொம்ப யோசிக்காத. உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை மட்டும் பண்ணு. இல்லைன்னா கல்யாணம் பண்ண 4 நாள்ல நீ புருஷனை இழந்து விதவை ஆயிடுவ. நான் அபினவ் கிட்ட பேசணும். அவர்கிட்ட ஃபோன் கொடுங்க. ஆஹா, கண்டிப்பா. பூர்வி, அபினவ், அபினவ். கேட்டுட்டல, சீக்கிரமா காசையும் பேப்பரையும் கொண்டு வா. ஒருவேளை புத்திசாலித்தனமா ஏதாச்சும் பண்ண, அதுக்கப்புறம் உன் புருஷனுக்கு என்ன ஆகும்னு உன்னால கற்பனை கூட பண்ண முடியாது. புரிஞ்சுதா? இல்ல இல்ல, நீங்க ப்ளீஸ் அவர் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் காசு கொண்டு வந்துடுறேன். குட், வெரி குட். யார் நீங்க? உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? இங்க பேசுற உரிமை இங்க 2 பேருக்கு மட்டும்தான் இருக்கு. புரிஞ்சுதா? அதுக்குள்ள என்ன உனக்கு அவ்வளவு அவசரம்? இன்னும் நிறைய ரகசியம் வெளியில வரப்போகுது. ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இங்கே உட்காரு. கடவுளே, இவ்வளவும் கடந்து வந்ததுக்கு அப்புறம் அபினவ் வாழ்க்கையில இப்பதான் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைச்சிருக்கு. அவங்களோட சந்தோஷத்துக்கு யார் கண்ணும் பற்றவே கூடாது கடவுளே. பூர்வி, என்னாச்சுமா? அடுத்த வாரம் தானே வரப்போறதா சொன்னீங்க? பூர்வி, என்னாச்சுமா? நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற?
அபினவ் எங்கம்மா? என்னாச்சுமா? பூர்வி, நீ நீ என்ன பண்ணிட்டு இருக்கமா? இந்த நகைங்க, இந்த பேப்பர், இந்த காசு எல்லாம் எடுத்துட்டு எங்க போற? அபினவ் எங்கம்மா? என்ன நடக்குது? பூர்வி, எங்க போயிட்டு இருக்க? பூர்வி, என்னாச்சுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அத்தை, அது அது அபினவ் அபினவோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. நாங்க நாங்க ஹோட்டலுக்கு போனோம். அங்க கேப் நின்னுட்டு இருந்துச்சு. அப்போ அபினவ், உன் புருஷனை உயிரோட பார்க்கணுமா? அப்ப யார்கிட்டயும் எதையும் சொல்லாத. அப்படி மீறி சொன்னனா நான் அவனை கொன்னுடுவேன். எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஆனா உனக்கு உனக்கு இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லணும்னு கொஞ்சம் கூட தோணலையா? அத்தை, நான் என்னன்னு சொல்லுவேன்? அபினவ் அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கேன். சீக்கிரமா இதெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தாகணும் அத்தை. கொண்டு போ, எல்லாத்தையும் கொண்டு போ. எனக்கு எதுவும் வேண்டாம். என் பையனை மட்டும் கூட்டிட்டு வந்துரு. என்னோட அபினவ், நானும் உன் கூட வரேன். என்ன கூட்டிட்டு போ. அத்தை, நீங்க இங்கே இருங்க. நானும் வரேம்மா. என்ன ஆனாலும் சரி, அபினவ நான் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். நீங்க என் மேல நம்பிக்கை மட்டும் வைங்க போதும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிம்மா, நீயும் பத்திரமா போயிட்டு வா. கடவுள் இன்னும் எங்களை எவ்வளவுதான் சோதிப்பான்னு தெரியல. அட பூர்வி, நீயா? வணக்கம்மா. அட, நீங்க ஹனிமூன்ல திரும்ப வந்துட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரமாவா? இன்னைக்கு தானே நான் அவங்கிட்ட பேசினேன். ஆமா, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை வந்துருச்சு. அதனால தான் வந்துட்டேன். இப்போ நான் அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். அபினவ் எனக்காக காத்துட்டு இருக்காரு. அம்மா, நான் வரேன். நான் சீக்கிரமாவே அபினவ் கூட வந்துருவேன். நீ என்ன விஷயமா இங்க வந்தப்பா? அது அபினவ் இங்க இல்லம்மா. அதான் உங்களுக்கு உதவி ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்டு போலான்னு வந்தேன். எல்லாம் ஓகே தானம்மா? ஆ, எல்லாம் ஓகே தான். இங்க வர சொன்னாங்க. ஆனா இங்க யாருமே இல்லையே. காசும் பேப்பரும் கொண்டு வந்தியா? அபினவ் எங்க? முதல்ல காசு கொடு. ஆ, செக் பண்ணு. கேஷ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதனால தான் ஜுவல்லரி கொண்டு வந்திருக்கேன். ஆ, உங்களுக்கு வேண்டியது தான் கிடைச்சிருச்சு இல்ல? ப்ளீஸ் அபினவை விட்டுருங்களேன். வண்டியில இருக்கான். எனக்கு எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அபினவ், அபினவ் எங்க? அபினவ் எங்கன்னு ஒழுங்கா சொல்லுங்க. விக்கி, அபினவ், எழுந்திருங்க, எழுந்திருங்க. உங்களுக்கு என்னாச்சு? அபினவ், உங்களுக்கு என்ன ஆச்சு? அபினவ், ஏய், போடி அந்த பக்கம். பூர்வி, நீ நீ இங்க என்ன பண்ற? அபினவ், அபினவ் எங்கன்னு ஒழுங்கா சொல்லுங்க. அபினவ் எங்க? வெறும் காசு மட்டும் தான் வேணும்னா உன்னை எதுக்கு தூக்கிட்டு வர போறோம்? ஆனா அது மட்டும் எங்களுக்கு பத்தாது. கை வைக்காதடா. எங்களுக்கு இன்னும் நிறைய கணக்கு தீர்க்க வேண்டியது மிச்சம் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் தெரிஞ்சிடும். விக்கி, என்ன தெரிய வர போகுது? யார் எங்களை கிட்னாப் பண்ண சொன்னது? சொல்லு.
இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க சொல்றா. ஏ நாயே, என்ன பண்ற? உங்ககிட்ட என்ன சொன்ன? ஆ? டேய், அவ கையை எதுக்குடா கட்டுற? உட்காரு. வா விக்கி. ம். யார் எங்களை கிட்னாப் பண்ண சொன்னது? பூர்வி, இது எல்லாத்துக்கும் யார் காரணமா இருப்பாங்க? பூர்வி அபினவ் பத்தி ஏதாவது விசாரிச்சியா? ம். ம். எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 2 பேரும் என் கண்ணு முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. அப்படின்னா சமைக்க வேண்டியதானே? இவ்வளோ போதை இருக்கு, என் கையால் சாப்பிட்டீங்கன்னா போதையெல்லாம் இறங்கிறாதா? அப்படின்னா நான் போய் சமைக்கட்டுமா? ஒன்று பண்ணுவோம். ஏ பொண்ணு, உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? சமைக்க தெரியும். விக்கி, அவ கட்ட அவுத்து விடு. எல்லாத்தையும் அவளுக்கு காமிச்சிட்டியா? காமிச்சிட்டேன். சீக்கிரம் வா, பார்ட்னர்ஷிப் பண்ணி எல்லாத்தையும் முடிப்போம். சீக்கிரம் வா. ம். Cheers. பூர்வி, சீக்கிரம் வா. பூர்வி, பூர்வி சீக்கிரம் ஓடு. நிக்காத, போ. டேய் விக்கி, அவங்க ஓடுறாங்க பாரு. புடி. நில்லுங்க. பூர்வி சீக்கிரம் ஓடு. பூர்வி, கண்டிப்பா ஏதாவது வழி கிடைக்கும். தைரியமா இரு. ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப். ஸ்டாப். எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்க பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். டோலி, நீயா? அபினவ், நீயா? என்ன இந்த நிலைமையில இருக்க? என்னாச்சு? அது ரவுடிங்க எங்களை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க. நாங்க தப்பிச்சிட்டோம். துரத்துறாங்க. கிட்னாப்? இவ என் ஒய்ஃப் பூர்வி. ஹாய். உங்களுக்கு இவங்கள தெரியுமா? எங்களுக்கு உதவி பண்ணதா கடவுள் உங்களை அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரவுடிங்க எங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் காப்பாத்துங்க. ப்ளீஸ் நீங்க வாங்க, வண்டியில ஏறுங்க. டோலி, எங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? நாம இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போகணும். நாங்க எங்க இருந்து தப்பிச்சோமோ அங்கே கூட்டிட்டு வந்திருக்க. ஆமா அபினவ், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதே இடம் தான். ஏன்னா நீங்க வர வேண்டிய இடம் இதுதான். என்னது? பூர்வி, வா, வெளியே வா. வெளியே வாடான்னு சொல்றல. வாங்குறல்ல. 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. போ. உங்களால 2 பேரை சமாளிக்க முடியல? சாரி மேடம். டோலி, என்ன இதெல்லாம்? எதுக்காக எங்களை கிட்னாப் பண்ண வச்ச? உனக்கு என்னதான் வேணும்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எனக்கு பண்ண எல்லாத்தையும் அவ்வளவு சுலபமா மறந்துடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அபினவ், யார் இந்த பொண்ணு? இவன் எப்படி சொல்வான்? நான் சொல்றேன். நான் தான் எக்ஸ் மிஸ்ஸஸ் அபினவ் சக்சேனா.
அபினவோட முதல் மனைவி. என்ன உளறிட்டு இருக்கீங்க? முதல் மனைவியா? அபினவ் இதெல்லாம் போய் தானே? இந்த பொம்பளை போய் தானே சொல்றா? சொல்லுங்க. நிஜமாவா? நீங்க என்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க. நானே இதை உன்கிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். இவனோட அப்பாவித்தனத்தை நம்பிராத. இவன் ரொம்ப மோசமான ஆளு. நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் நினைச்சியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப சந்தோஷமா இருந்துருவியா? வாழ்க்கையில ரொம்ப வளர்ந்துட்டல. புது வீடு, புது மனைவி, ஹனிமூன். வாவ். ஆனா நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ தண்டனைய அனுபவிச்சேதான் ஆகணும். விக்கி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. இதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. சைன் பண்ணு. எதுக்கு? உன் வீட்டோட பேப்பர்ஸ். நீ இவ்ளோ வளர்ந்துருக்கல்ல, உன் முதல் மனைவிக்கு உரிமை இருக்குல்ல. சைன் பண்ணு. நான் சைன் பண்ண மாட்டேன். விக்கி, டோலி, டோலி வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு. பாரு, பிரச்சனை உனக்கும் எனக்கு மட்டும்தான். என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அவளை விட சொல்லு. இங்க பாரு, தோல்வி ஒரு அப்பாவி, அவளை விட்டு. டேய் நிறுத்துறா. டேய் அவளை விடு. அவன் மேல இருந்து கையெடு. டோலி நிறுத்து. அவனை நிறுத்த சொல்லு. நான் சைன் பண்றேன். நீ எங்க சொல்றியா பண்றேன். நிறுத்து. சபாஷ். இப்ப புது பொண்ணு உனக்கு தான். என்ன பண்ணணுமோ பண்ணு. நீ என்ன உளற டோலி? நீ ஏமாத்துற பழைய குணத்தை இன்னும் மாத்திக்கலையா? எங்க பாரு, நீ ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்டா அதை நான் கொடுத்துட்டேன். இப்போ எங்க 2 பேரும் விட்டுரு ப்ளீஸ். விட்டுறணுமா? நீ எனக்கு பண்ண பாவத்துக்கு நீங்க 2 பேருமே தண்டனை அனுபவிச்சேதான் ஆகணும். உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் நரகமாக்கல. என் பேரு டோலி கிடையாது. வேண்டாம் டோலி. ராணா, டோலி வேண்டாம். எந்திரி. டோலி வேண்டாம், சொன்னா கேளு. டோலி, டோலி, ஏய், கையேறா. அவளை தொடாத, கையேறு. எங்கடா கூட்டிட்டு போறீங்க? ஏய், அவளை விடு. பேராசனால ஒரு மனுஷன் என்ன வேணா பண்ண துணிஞ்சிடறான். வரவும் குடும்பமும் அவன் கண்ணுக்கு தெரியறதில்ல. டோலிக்கு அபினவ் மாதிரி ஒரு காதலிக்கிற புருஷன் கிடைச்சான். ஆனா டோலி அவனை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. டோலிக்கு காசும் சொத்துக்கள் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. அபினவ் நேரம் மோசமா இருந்தது. அப்போ அவன் சம்பளமும் கம்மி. அப்போ டோலி அவனை ஏமாத்தினான். அவனை விட்டுட்டா. ஆனா அபினவோட தலையெழுத்து மாறினது தெரிஞ்சதும் அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கவும் பழி வாங்குறதுக்காகவும் இப்படி ஒரு கேவலமான விளையாட்டை விளையாடி இருக்கா. இவ பூர்வியை பயன்படுத்திக்கிட்டு அபினவ அவமானப்படுத்திட்டே இருந்தா. அவ மானத்துக்கு எடுத்தாங்க. அபினவும் அவனோட புது வீடு, நகை, காசு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஹனிமூன்ல அவங்களுக்கு இப்படி ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு. டோலி உண்மையிலேயே மோசமானவ. நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் அபினவும் பூர்வியும் தான். டோலி விரிச்ச வலையில இருந்து வெளியே வருவாங்களா இல்ல மாட்டிப்பாங்களா? ஏய், ஏய், அதான் சொன்னல. இங்க பாரு, உன் புருஷனை பாரு. நல்லா பாரு. அவளை விட்டுருங்க. அவனை சுட்டுடுவேன். புரிஞ்சுதா? பூர்வி, பூர்வி, ஏன் மறைச்சிட்டீங்க? எல்லாம் என்னோட தப்பு தான். நான் உன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கணும் பூர்வி. டோலிக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் பேருக்கு தான் நடந்துச்சு. உன்னோட கண்ணை மூடு. ஏன்? முதல்ல கண்ணை மூடு. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. நோ சீட்டிங். இப்போ உன்னோட கையை நீட்டு. சர்ப்ரைஸ். என்ன இது? உனக்காக நான் லேட்டஸ்ட் ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
நீ புது கார் வாங்க போறேன்னு சொன்ன. உன்னோட ரிப்பேர் ஆன ஸ்கூட்டர்ல உட்காந்து என் இடுப்பு தான் வலிக்குது. ரோட்ல போறவங்கள நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க. டோலி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உனக்கு தான் நல்லா தெரியுமே, நம்மளால இப்ப காரெல்லாம் வாங்க முடியாது. என்னோட சேலரி ரொம்ப கம்மி. அப்படின்னா அந்த வேலையை விட்டுறலாம்ல. வேற ஏதாவது புது ஜாப் ஆரம்பிங்க. இல்லனா நீங்க சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்ல. ராத்தூரோட மனைவி பாத்தீங்களா? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அவளோட ஹஸ்பண்ட் புது ஜுவல்ஸ் வாங்கி தரான். போன வருஷம் அவளோட பர்த்டேக்கு அப்ராட் கூட்டிட்டு போனாரு. நீ வீணா போன ஒரு மொபைலை கொண்டு வந்திருக்க. டோலி, நான் சொல்றதை கேளு. நாம ஒன்னும் சந்தோஷமா தான் இருக்கோம். இதெல்லாம் உனக்கு முக்கியமா தெரியலையா? சரி விடு, அதையெல்லாம் மறந்துடுவோம். பர்த்டே அதுவுமா இப்படி கோவப்படக்கூடாது. என்னை விட அபினவ், உன்னால எதுவுமே பண்ண முடியாது. யூ ஆர் ஏ லூசர். டோலிக்கு காசு தான் ரொம்ப முக்கியமா இருந்தது. ஏன்னா அவ என்னை காதலிச்சதே இல்லை. அப்புறம் அவ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னோட அந்த லூசர் புருஷங்க டாக்டர் கிட்ட போயிருக்கான். 2 மணி நேரத்துக்கு வரமாட்டான். கண்ணத்தோர வாவ், இது ரொம்ப அழகா இருக்கே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட புருஷன் இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே கொடுத்ததில்ல. எப்போ என்ன கேட்டாலும் சேலரி இல்ல உடம்பு சரியில்லை, இந்த 2 சாக்க தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனா நீ ஒத்துக்கல. ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நான் பண்ணிக்கிட்டேனா? அம்மா அப்பா கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சாங்க. ரொம்ப நல்ல பையன் சொன்னாங்க. சரி, அதெல்லாம் விடு. நீ கவலைப்படாத. இப்பதான் நான் இருக்கேன்ல. டோலி, நில்லு. நில்றா. எங்கடா ஓடுற? நில்லு, நில்றா. அபினவ், நான் சொல்றத கேளு. போடி, போ. அபினவ், நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இதை நான் உனக்கு என்னைக்கோ பண்ணிருக்கணும் டோலி. நீ நம்மளோட உறவை மதிச்சதே கிடையாது. என் வீட்டை விட்டு போயிடு. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். கல்யாணம் ஆகி 4 மாசம் கூட ஒண்ணா இல்ல. அப்புறம் நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன். பூர்வி, நான் உன்கிட்ட எல்லா உண்மையை சொல்லணும் தான் இருந்தேன். ஆனா எனக்கு தைரியம் வந்ததே இல்லை. எங்க இதெல்லாம் நீ கேட்டதுக்கு அப்புறம் எங்க என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயந்துட்டேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், அதனாலதான் இதை சொல்ல முடியல. என்னை மன்னிச்சிரு பூர்வி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுல உன் தப்பு எதுவும் இல்லை. என்னாலதான் நீ இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. அபினவ், ப்ளீஸ், இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. ப்ளீஸ், நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் அப்படியே மறந்துருங்க. நான் தான் உங்க கூட இருக்கல. நான் எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். இந்த வேலையை நீ முடிச்சிருவேல ராகேஷ்? உனக்கு என்னை பத்தி தான் நல்லா தெரியும்ல. ஈஸியா இந்த வேலையை முடிச்சிருவேன். ஆனா இங்க பாரு, இதுல என்னோட பேரு வெளியே வரவே கூடாது. கவலைப்படாத செல்லம். நீ நினைக்கிற மாதிரியே இந்த வீடியோ வித்துடலாம். அப்புறம் யாருக்கும் சந்தேகமா வராது. பாய். பாய். டோலி மேடம், இப்போ எங்களோட பங்கை கொடுங்க. என்னது? இதை வச்சு என்ன பண்றது? கம்மியா தான் இருக்கு. ஆனா நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஸ்கீம் இருக்கு. அதை வச்சு நீ எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சம்பாதிச்சுக்கலாம். என்னடா, எப்படி இருக்க? உங்களுக்கு தான் எல்லாம் கிடைச்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக எங்களை பிடிச்சி வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. அட்லீஸ்ட் என் பொண்டாட்டியாவது விடுங்கடா. எங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? தங்க முட்டை விடுற வார்த்தை எவனாச்சும் விடுவானா?
அட நீங்க என்ன உள்ள வாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? சொல்றோம், கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த பொண்ணுதான். அவளை கொஞ்சம் நிக்க வைங்க. என்னடா பண்றீங்க? எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க? துரு. நல்லா இருக்கால? ரொம்ப நல்லா இருக்கா. இவளோட ரேட்டு 50,000. நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏய் வாய முடுறா. 15 தரேன். அட என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இவளோட அழக பாருங்க. ஹைட்டு வெயிட் எல்லாம் கரெக்டா இருக்கு. அழகா இருக்கா? ஏய், அவ மேல கை வைக்காதடா. வாய மூடு. அவரை அடிக்காதீங்க. உங்களுக்கு வேணா எனக்கு வேணா 20. ஆனா வெறும் ½ an hour தான். ஓகே. இந்தா இதுல 20,000 இருக்கு. வேண்டாம், நான் எங்கேயும் போக மாட்டேன். வேண்டாம். என்னை விட்டுருங்க. பூர்வி, பூர்வி, ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. அபினவ், என்னை விடு. வேண்டாம் அபினவ். பூர்வி, பூர்வி. என் லைஃப்ல ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாதிச்சதே இல்ல. ஐயோ கடவுளே, பூர்வி போய் 3 நாள் ஆகுது. எங்க போனா என்னன்னே தெரியல. பசங்க எங்க இருக்காங்களோ, என்ன நிலைமையில இருக்காங்களோ எதுவுமே புரியலையே. போலீஸ் கிட்ட சொல்லிடலாமா? இல்ல, பூர்வி வேண்டான்னு சொன்னாலே. நான் என்ன பண்றது? கடவுளே, என் குழந்தைங்களை காப்பாத்துப்பா, காப்பாத்திடுப்பா. என்னாச்சுமா? மா பூர்வி வந்தா அவசரமா ஏதோ கிளம்பி போயிட்டா. இங்க என்ன நடக்குது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நீங்க என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறீங்களா? விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இல்லப்பா, அது நான் எதையும் மறைக்கலையே. மா நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. 2 பேருக்கும் ஃபோன் போக மாட்டுது. நான் கோவா ஹோட்டலுக்கும் ஃபோன் பண்ணேன். அவங்க 2 பேரும் ஹோட்டல்ல செக் அவுட் பண்ணாமலே போயிட்டாங்க. இன்னும் ஹோட்டலுக்கு திரும்ப வரல. ஏதாவது ப்ராப்ளமா? விஷயம் என்னன்னு சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க? நான் கிரீஷ் கண்டல்வால். இந்த வீட்டோட புது ஓனர் தாமா நான். இன்னும் நீங்க இந்த வீட்டை காலி பண்ணவே இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வீட்டை அபினவ் சக்சேனா எனக்கு வித்துட்டாரு. இந்தாங்க பாருங்க, அவர் சைன் போட்டிருக்காரு. உங்களுக்கு நான் அதிகபட்சம் 2 நாள் டைம் தரேன். இல்லைன்னா என்னோட வழியில வீடை காலி பண்ண வச்சிருவேன். அதையும் பார்த்துக்கோங்க. நான் வரேன். அட கடவுளே, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அம்மா இங்க என்னம்மா நடக்குது? இப்பயாச்சும் சொல்லுங்க. அபினவ் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவனோட இந்த ப்ரொமோஷனால நான் கொஞ்சம் கோவமா இருந்தது உண்மைதான். ஆனா நான் அவன் கஷ்டப்படணும்லாம் நினைக்க மாட்டேன். என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னால உதவி செய்ய முடியுமான்னு பாக்குறேன். அம்மா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. பூர்வி அன்னைக்கு இங்க வந்திருந்தா. அப்பா அபினவ அம்மா நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பூர்வி இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாலே. இப்ப நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையேப்பா. அம்மா நீங்க ரெடியா இருங்க. நம்ம கோவாக்கு போலாம். நான் டிக்கெட்ஸ் புக் பண்றேன். சரியா?
நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான புருஷன். எனக்கெல்லாம் வாழ தகுதியே இல்லை. நான்லாம் செத்துறணும். ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிக்காதீங்க. ப்ளீஸ் அபினவ், ப்ளீஸ் என்ன சாக விடு. உன்னோட இந்த நிலைமையை என்னால பார்க்க முடியல பூர்வி. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்க தானே சொன்னீங்க என்ன நீங்க ரொம்ப காதலிக்கிறேன்னு. நீங்க என்ன இந்த மாதிரி ஒரு நரகத்துல எப்படி தனியா விட்டுட்டு போவீங்க? என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. இல்ல, நாம தோல்வியை ஒத்துக்க கூடாது. நாம தோத்துறக்கூடாது. நாம இங்க இருந்து வெளியே போகணும். நாம 2 பேரும் சேர்ந்து வெளியே போகணும். சார், என் மருமக காசெல்லாம் எடுத்துட்டு திரும்ப கோவாக்கு வந்தா. இப்ப அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல. அவங்கள தேடுறதுக்கான எல்லா முயற்சியும் செய்வோம். நீங்க வெளியே போய் ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருங்க. என்ன லைலா மஜ்னு, உங்க ஹனிமூன் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன என்ஜாய் பண்றீங்களா? இந்தா போட்டுக்கோ. இந்த புடவையை கட்டிக்கிட்டு நீ ரொம்ப அழகா ரெடி ஆகணும். இன்னைக்கு ரொம்ப பெரிய கிளைண்ட் வர போறாரு. நீங்க 2 பேரும் எதுவும் பண்ணாம இருக்கணும். புரிஞ்சுதா? ஏய், கட்டா ஊத்துடு. ரொம்ப வலிக்குதா? இந்த சேலையில நீ ரொம்ப அழகா இருக்க. கிளையண்ட் இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போறாரு. இன்னைக்கு பார்ட்டில என்ஜாய் பண்ண போறாங்க. நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கட்டுமா? விக்கி, பைத்தியக்கார நாய, உனக்கு என்ன பைத்தியமா? உன்னோட போதையை பயன்படுத்தி அவ உங்ககிட்ட இருந்து போன் எடுத்துட்டா. உன்னை முட்டாளாக்கிட்டா. என்னடி நீ? பூர்வி, உன்னை என்ன நீ பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா? எங்களை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ பண்ண இந்த தப்புக்கு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னோட இந்த புருஷனை இரு. வேண்டாம் ப்ளீஸ். வேண்டாம். தயவு செஞ்சு அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன். ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன். இனிமே எக்கு தப்பா யோசிச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா உன் புருஷனோட கழுத்தை அறுத்துடுவேன். சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா உனக்கு? என் பையனும் மருமகளும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. என்ன பண்றதுனே புரியாம இருக்கு. என் அபினவுக்கு யார் எதிரியா இருப்பாங்க? டேஸ்டா இருக்கா? இன்னொன்னுண்ணா, டோலி டோலி இங்க கோவால இருக்கா? நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. டோலி, நீ எப்படி இங்க?
அப்படின்னா நீதான் என்னோட மகனே. என் அபினவ் எங்க? என் அபினவ் எங்கன்னு சொல்லு. கைய விடுறி. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் பையனும் மருமகளும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பேசுற? ஏய், என்ன உளற? ஏய், இவங்களை கூட்டிட்டு போறியா இல்லையா? ஒரு நிமிஷம் அம்மா, வாங்க என் கூட வாங்க. போ, இங்க இருந்து போ. நான் உன்னை சும்மா விட மாட்டேன் டோலி. கூட்டிட்டு போடா. உன்னை சும்மா விட வாங்கம்மா, மாட்டேன். போலாம். உன்னை விட வாங்க. மாட்டேன். நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பைத்தியம் பிடிச்சிருக்கு இவளுக்கு. அவங்க 2 பேரையும் உயிரோட விடுறது நமக்கு தான் பிரச்சனை. அவங்கள கொன்னுடுங்க. இப்போ உங்களோட லைஃப் டைமே முடிஞ்சது. இல்ல முதல்ல இவளை வச்சுட்டு அப்புறம் என்ஜாய் பண்ணுவோம். இல்ல விக்கி, 2 பேரையும் கொல்லணும்னு ஆர்டர் வந்திருக்கு. நாம இவங்களை இப்படியே விடக்கூடாது. புரிஞ்சுதா? இல்ல இல்ல வேண்டாம், எங்களை கொல்லாதீங்க. நாங்க சொல்றத கேளுங்க. எங்களை கொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த டாலி உங்களை யூஸ் பண்ணிக்கிறா. நஷ்டம் என்னமோ உங்களுக்கு தான். விக்கி, ஒரு வகையில இவ சொல்றது கரெக்ட் தான். நாம எப்படி இவங்களை சும்மா கொல்ல முடியும்? அப்புறம் என்ன இருக்கு? அதானே. பாரு, இந்த பொண்ணை வச்சு நம்ம எவ்வளவு சம்பாதிச்சோம். இவளை வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கலாமே. நீ என்ன சொல்ற? எப்படி? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, வா. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு நல்லா தெரியும் இவ தான் ஏதாச்சும் பண்ணிருப்பா. என் மேல பொய்யான பழிய போடுறாங்க இன்ஸ்பெக்டர் சார். என்னால என்ன பண்ண முடியும்? இவங்கெல்லாம் சேர்ந்து என்னோட வாழ்க்கையே முழுசா அழிச்சிட்டாங்க. என் வாழ்க்கையவே நரகமாக்கிட்டாங்க. என்னை இவங்க அடிப்பாங்க, திட்டுவாங்க. அப்புறம் என்னால எந்த பலனிலும் தெரிஞ்சதும் என் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இங்க வந்து புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கேன். என்ன நிம்மதியா விடக்கூடாதுன்னு புதுசா திட்டம் போட்டு இங்க வந்திருக்காங்க. இல்ல, இவ பொய் சொல்றா. டோலி மேடம், நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எப்படி அவளை போக விட்டீங்க? அப்போ சரிம்மா, அப்போ நீங்களே சொல்லி கொடுங்க நாங்க எப்படி வேலை பார்க்கணும்னு. சொல்லுங்க மேடம். நீங்க அவங்க 2 பேரையும் கொண்டுட்டீங்கல்ல? அவங்களை கொன்னுட்டேன் மேடம். அவங்க கதை முடிஞ்சது. ஓகே. சீக்கிரம் சொல்லு. உன் மனைவி கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோ. டாடா, பாய் பாய், லவ் யூ இதெல்லாம் சொல்லுவீங்களா? இல்ல, விட்டுருங்க ப்ளீஸ். அவரை விட்டுருங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? ப்ளீஸ் விட்டுருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க 2 பேரும் ஒரே இடத்துக்கு ஒன்னாதான் போக போறீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? ப்ளீஸ் விட்டுருங்க. ப்ளீஸ். அபினவ், இதுதான் முதல் பாடி. எடுங்க, தூக்குங்க, புடிங்க டாக்டர். விக்கி, நான் சாக விரும்பல. ப்ளீஸ் என்னை இங்க இருந்து காப்பாத்து. நீ என்ன காப்பாத்துனா நான் நிரந்தரமா உன் கூடவே இருக்கேன். என்ன பைத்தியம் நினைச்சிட்டியா? ஓவர் ஸ்மார்ட் ஆகுறியா? உன் புருஷனை நீ ரொம்ப காதலிக்கிறேனே எனக்கு தெரியும். இங்க பாரு விக்கி, நான் சொல்றத கேளு. உயிரோட இருந்தா தானே நான் காதலிப்பேன். செத்து போனதுக்கு அப்புறம் எப்படி காதலிக்க முடியும்? என்ன காப்பாத்து ப்ளீஸ். அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ராணா உன்னை விட மாட்டானே. நாம இங்க இருந்து ஓடிரலாம். ராணாக்கும் தெரியாது, டாலிக்கும் தெரியாது. டாக்டர், என்கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க. விக்கி, என் கிட்ட வந்தா நான் சுட்டுருவேன். நீ என்ன கொல்றியா? கொல்லு.
கிட்ட வராத, சுட்டுருவேன். அந்த கன்னை கீழே போடு. பின்னாடி போ. அபினவ், அபினவ். டோலி, தப்பிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. உங்களை விட மாட்டேன். நீங்க 2 பேரும் என் கையால தான் சாவணும்னு எழுதியிருக்கு போல இருக்கு. ப்ளீஸ் டோலி, பூர்வி எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். உங்க 2 பேரையும் விட மாட்டேன். வேணா டோலி. இவங்க எல்லாரும் இப்படிங்க. எனக்கு உன் மேல போலீஸ் ஸ்டேஷன்லயே சந்தேகம் வந்துச்சு. விசாரிக்கிறதுனால எந்த பலனும் இல்லை. ஏன்னா உன் வாயிலிருந்து எந்த உண்மையும் வராதுன்னு தெரிஞ்சது. அதனாலதான் உன்னை நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் உன்னை ஃபாலோ பண்ணேன். உன் ஆட்டம் மொத்தமா முடிஞ்சது டோலி. கூட்டிட்டு போங்க இவள. மேடம், நீங்களும் எங்க கூட வரணும். அபினவ், நான் இப்ப போகணும். நான் மர்டர் பண்ணிட்டேன். பத்திரமா இருங்க. பூர்வி, உனக்காக நான் கண்டிப்பா காத்துட்டு இருப்பேன். உன்னை பத்திரமா பாத்துக்கோ. தன்னோட பேராசையால டோலி அபினவ் அப்புறம் பூர்வியோட இந்த ஹனிமூன் ட்ரிப்பையே மோசமான நாளாக்கிட்டா. அவளோட தப்ப மறைக்க அவ இவங்க 2 பேரையும் கொல்லணும்னு முயற்சி பண்ணிருக்கா. பூர்வியோட தைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். மன ரீதியா உடல் ரீதியா கஷ்டங்களை கடந்து வந்தக்கப்புறம் தைரியத்தை கைவிடல. ராணாவை கொன்னதுக்காக அவளுக்கு 4 வருஷம் ஜெயில தண்டனை கிடைச்சது. ஆனா தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவ அபினவ் கூட புது வாழ்க்கைய வாழணும்னு ஆரம்பிச்சா. நண்பர்களே, நீங்களே பார்த்திருப்பீங்க, நமக்கு தகுதியானதை விட அதிகமா அடையணுன்ற பேராசை நம்மளை தவறான பாதைக்கு நிச்சயம் கொண்டு போயிரும். தவறான செயல்களுக்கான முடிவும் தவறாதான் இருக்கும். அபினவையும் பூர்வியவும் கடத்தி அபினவை கட்டாயப்படுத்தி அவனோட சொத்துக்களை பறிச்சு பூர்விய பாலியல் ரீதியா அவங்க காயப்படுத்தி இவங்க 2 பேரையும் கொலை பண்ணணுன்ற முயற்சியில டோலிக்கு 15 வருஷம் நீதிமன்றம் ஜெயில் தண்டனை கொடுத்தது. நண்பர்களே, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோங்க. காசு தானே இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வரும். ஆனா காதலும் நம்ம குடும்பமும் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான விஷயம்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். நான் தான் உங்க கிரீஸ் ஜெயின். இன்னொரு கிரைம் அலர்ட் எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். குற்றத்தோட இன்னொரு முக்கியமான சம்பவத்தோட வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான குரல்.